ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அத்தன்டிக் சவுத். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பாவ் பாஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாவ் பாஜி பண்ணுறதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்திக்கலாம். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிற அளவுக்கு வதக்கிக்கணும். நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பாவ் பாஜி ஹெவியாக இருக்கிறதுனால ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இல்லாமல் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை டின்னருக்கோ செய்யலாம். இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்திக்கலாம். தக்காளி நல்லா தண்ணி விட்டு வதங்கிறதுக்காக 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம காய்கறி சேர்த்திக்கலாம். 1/4 கப் அளவுக்கு கேரட், 1/4 கப் அளவுக்கு பீன்ஸ், 1/4 கப் அளவுக்கு கேப்சிகம், 1/4 கப் பச்சை பட்டாணி. இது கூடவே 2 கப் அளவுக்கு தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்திக்கலாம். ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சு மசிக்கிறதுனால நம்ம வெஜிடபிள்ஸை பெருசாகவே கட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம எல்லோ கேப்சிகம், ரெட் கேப்சிகம், கேபேஜ், காலிஃப்ளவர் எது வேணாலும் சேர்த்து பண்ணலாம். நம்மளோட சாய்ஸ் தான். ஆனால் எல்லா காய்கறிகளும் சேர்ந்து ஒரு பாகமும் உருளைக்கிழங்கு 2 பாகமும் இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாவ் பாஜி மசாலா சேர்த்திக்கலாம். அடுத்தது இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். நம்ம ஏற்கனவே வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திருக்கோம். இப்போ காய்கறிக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்திட்டு மசாலாவோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். எல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். அதிகமாக சேர்த்திட்டோன்னா பாஜி தண்ணி ஆகிடும். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி வச்சுக்கலாம். காய்கறி நல்லா வெந்து மசியறதுக்காக 3 விசில் அளவுக்கு குக் பண்ணிக்கலாம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம என்ன காய்கறி சேர்த்திருக்கோன்னே தெரியாத அளவுக்கு ஒரு மேஷரை வச்சு நல்லா மசிச்சு விட்டுடலாம். நல்லா மசிச்சாச்சு. இதுதான் பாஜியோட கன்சிஸ்டன்சி. இப்போது ஸ்வீட்னஸுக்கு தேவையான 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். கடைசியாக கார்னிஷிங்காக கொஞ்சம் மல்லி இலை சேர்த்திக்கலாம். அடுத்தது நல்ல சூடான தோசைக்கல்லில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்திட்டு பாவை எல்லா பக்கமும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா பக்கமுமே டோஸ்ட் பண்ணால் நல்லா இருக்குங்கிறதுனால நான் ஃபுல்லாகவே டோஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு 2 சைடு மட்டும் டோஸ்ட் பண்ணால் பிடிக்கும்னா நீங்கள் அந்த மாதிரியே பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம பாவ் பாஜி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு என் கூட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறையா ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு அத்தன்டிக் சவுத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.